நவநீத், இது அத்தனைக்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்கா? ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையோடு பெரிய திட்டங்களோடு பின்னாடியில் பாஜக இருக்கு. இல்லை, அவர் சொல்கிறது எனக்கு புரியல. இந்த பிரச்சனைக்கு காரணமே காங்கிரஸ் தான் இப்போ. ஏன்னா இப்போ காங்கிரஸ் ஆர்கே சொல்கிற மாதிரி, அவர் சொல்கிற மாதிரி அந்த இணைத்து கொடுத்தது தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இந்த ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்கல. காங்கிரஸ் வந்து முந்தி கொண்டு போய் அந்த 5 எம்எல்ஏ வந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சிச்சுவேஷன் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் 6 சிலிண்டர் ஆட்சி பொறுப்பு வந்தோடனே தரேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதே மாதிரி 6 எம்எல்ஏக்கள் தேடிட்டு இருக்காரு. முதல்ல அது கண்டுபிடிக்கிட்டா அதுக்கப்புறம் 6 சிலிண்டர் கொடுக்கட்டும் அப்படின்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த 6ன்ற நம்பர் ஆக்சுவலாக. ஸோ இல்லை, இப்போ இந்த வயலில் படிச்சுட்டு வரும்போது வந்த இது. ஆமாம், நானும் பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கிறது நம்ம முன்னாடியே பேசும்போது சொன்னால் அவருக்கு ஒரு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி வராதுன்றது முன்னாடி கூட நம்ம பேசியிருக்கேன், நானும் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த நம்பர் வந்துருச்சு, பட் இஸ் நாட் க்ளோஸ். ஸோ ஒரு ஸ்டேல்மேட் சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கிறது. இப்போ அவர் ஆர்கே அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, ஏன் கவர்னரால் கொடுக்க முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னு. பிகாஸ் இட் இஸ் டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு சொல்லி கவர்னரையை வந்து இப்போ என்ன ஒரு இப்போ குபேந்திரன் சார் போல சொல்கிற மாதிரி இந்த பாஜக கவர்னரை இயக்கிறதுனா அப்படி கிடையாது. ஏன்னா கவர்னருக்கான டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டாங்க. இல்லை, ஆனால் கபில் சிபல்ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய கமலஹாசன் வரைக்கும் எல்லாரும் ஒரே குரலில் இருக்கிறாங்க. தாராளமாக கூப்பிடலாம், பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் ஆளுநர் மாளிகை கிடையாது, சட்டப்பேரவை தான், நீங்கள் அழைக்கிறதா உங்களுடைய உரிமை அப்படின்னு காங்கிரஸ் லெட்டர் கொடுத்த பின்னாடி தான் இந்த மாதிரி ரியாக்ஷன் தேசிய அளவுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதை மீறி இல்லை, பின்னாடி பிஜேபி இருக்கு, மோடி இருக்காரு, அமித்ஷா இருக்காருன்னா சொல்றாங்க கபில் சிபல் வரைக்கும். அதான் அவங்க யார் வேணா சொல்லலாம், அவங்க வந்து ட்ரம்ப் கூட இருக்கலாம் கூட சொல்லலாம். அதுக்குள்ள நான் போல. அது தினேஷ் சந்திர பாண்டா, மதன் வர்மா, ஹர்ஷா வர்மா, இவங்க அதே மாதிரி வந்து தர்மலிங்கம், இவங்களாம் யார் தெரியுமா? நான் சொன்ன 3 பேர் வந்து சரண் சிங் அவர்கள் பிரதமராக நீலம் சஞ்சீவ ரெட்டி ஆட்சி கூப்பிட்டான்னு சொல்லி கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தர் தனி நம்பர் கேஸாக போட்டது. தர்மலிங்கன்றவர் வந்து விஎஸ் ஜானகி அவர்களை எப்படி நீங்கள் ஆட்சிக்கு அமைத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டவர் 1988. இவங்களாம் எது கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆளுநருக்கு அந்த டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனில் அந்த டிஸ்கிரிஷனரி பவர் ஆளுநருக்கு இருக்குன்னு பல தீர்ப்புகள், நான் சொல்றது இது மாதிரி நிறைய இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இஸ் வித்தின் இஸ் லிமிட்ஸ் தான், அவர் வந்து கிராஸ் ஓவர் பண்ணலை. இல்லை, இதில் அரசியல் ஏன் பின்னணியில் இருக்குன்னு பலர் சொல்கிறாங்கன்னா, இப்போ 2018 கர்நாடகாவை எடுத்துக்கோமே, இப்போ மதச்சார்பற்ற ஜனதாதளமும் காங்கிரஸும் சேர்ந்து 224ல் 114 பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை கொடுத்தாங்க. ஆனால் ஆளுநர் வஜ்பாய் வாலா அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடல, எடியூரப்பாவை தான் கூப்பிட்டாரு. 104 இடங்கள் வச்சிருந்த எடியூரப்பாவை தான் கூப்பிட்டாங்க, அவர் ஆட்சி அமைச்சிட்டாரு. உடனே காங்கிரஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, உடனே நீங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும்னு சொன்ன உடனே ஃப்ளோ டெஸ்ட் அன்றைக்கி நடக்கும்போது அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஏன்னா அவருக்கு மெஜாரிட்டி நம்பர் இல்லைன்னு சொல்லி திருப்பி இவங்க 1 வருஷம் ஆட்சி நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி நடக்குது. அப்போ ஆளுநர் பாஜக சொல்படி கேட்டு உண்மையிலே பெரும்பான்மை இருந்தாலும் எடியூரப்பாவை தான் அழைக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்கிறாங்களா? மகாராஷ்டிரா தேவேந்திர ஃபட்னவிஸ் அதிகாலையில் பதவி பலரும் குறிப்பாங்க. அப்போ ஆளுநர் சரியா அரசமைப்பு சாசனத்தின்படி தான் நடக்கிறாரா, இல்லை பின்னாடி பாஜக சொல்படி நடக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை பலர் எழுப்புறாங்க. இது எப்படி நியாயப்படுத்தல? நியாயப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்றத வந்து நம்ம அதை வந்து டிஸ்கிரிஷனரி பவர் நீங்க அரசமைப்பு சாசனத்தின்படி நடக்கிறதுக்காக நியாயமா இருப்பீங்க, நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறது இல்லை. அந்த டிஸ்கிரிஷனரி பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்களா இல்லை வந்து டியூட்டிஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களான்றது வந்து அது சர்ச்சையான விஷயம் தான். ஏன்னா அந்த டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குன்றதா என்னுடைய பாயிண்ட். நீங்க அந்த இதை வந்து உங்களுக்கு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தானே கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அதை வேணா நம்ம வந்து ஓவர்லுக் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து கொஞ்சம் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஆளுநருக்கான இப்போ தமிழ்நாட்டில் வந்து மசோதாக்களுக்குலாம் ஒரு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொண்டு வந்திருக்கோம், ஒரு ரிஃபைன்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம், ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி கொண்டு வரலாம். பட் இது இருக்கிற வரைக்கும் வந்து ஆளுநருக்கு ஆனால் அந்த டிஸ்சார்ஜ் பண்ற டியூட்டி இருக்கிறது அப்படின்றத கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இப்போ அவர் அழைக்காம இருக்கிறது சரிதான் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கீங்களா? ஆமா, ஏன்னா ஆர்கே சார் ரொம்ப கிளீனா சொல்லியிருக்காருல்ல. ஏன்னா அவர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காரு. அட்டாச் பண்ணி கொடுக்கும்போது அது ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரலா இருக்கு. அது லீகலா தப்புன்னா சொல்ல அவரு இது பிஜேபியை தூண்டி விட்டுருச்சு, கோவப்படுத்திருச்சுன்னு சொல்றாரு அவர். சார் பிஜேபி அதை வச்சுக்கிட்டு நீங்க கூப்பிடாம இருக்கிறது ஒரு சட்ட ரீதியான சரிங்கிற மாதிரி. லீகலி இட் இஸ் நாட் ராங். இல்ல சார், அதான் சொல்றேன், இட்ஸ் நாட் ராங். சரி, ஓகே. நான் வாதிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த கேவி போட்டுருக்காரு ட்வீட் பாருங்க. அதுல சொல்றாரு கவர்னர் ஹஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் ஒரு இருக்கு. சாரி நீங்க சொல்லுங்க. இல்ல அது ஐ ஆல்சோ எண்டர்ஸ் தி சேம் பாயிண்ட் தான். கவர்னர் ஹஸ் டு பி அட் தி எண்ட் ஆஃப் தி டே சாட்டிஸ்ஃபைட். ஒரு சார் குபேந்திரன் சார் சொன்ன சசிகலா அம்மையார் 130 அப்பவும் வந்து இதே மாதிரி ப்ரொசீஜர்லாம் போய் ஃபோன் கால் பண்ணி
எல்லாம் போய் பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆளுநரே அங்க இல்லைன்ற போது அது நடக்குமான்றது எனக்கு தெரியல. இல்ல அப்ப உண்மையிலே அவர் வரலங்க. உண்மையிலே இல்ல எனக்கு தெரியல அது ப்ரொசீஜரலா நடந்ததுனால தெரியல. அப்போ ஒரு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா பிப்ரவரி 7 இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு போறாங்க. பிப்ரவரி 14 தீர்ப்புக்கான தேதியை குறிப்பிட்டாங்க. அந்த தீர்ப்பு வர வரைக்கும் அவர் வெயிட் பண்றாருன்னு அவர் மும்பையிலே இருந்தார், இங்க வரவே இல்லை. அதனால அது ஒரு காரணமா சொல்லப்பட்டது. அது எந்த அளவுக்கு சரி விவாதத்திற்கு ஆனா அவர் வந்திருக்கணும். இல்ல சரி அதுதான் இப்ப இவர் கூட கேரளால காங்கிரஸ் ஆட்சி அமைக்கணும், அவங்க மீட் பண்ணணும் ஆளுநர். இப்ப அங்க கூட வந்து 3 தலைமைகள் வந்து போட்டி போடுறாங்க, கடும் போட்டி இருக்குது. யார் முதல்வர் வேட்பாளர்ன்றது இன்னும் அங்க தெரியல. அதை விட்டுட்டு இவர் தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆச்சரியங்கள் எதுக்குன்னா வந்து இங்க வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி வந்திருக்கிறது, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி வராங்க. வந்து அவர் ஆளுநர் மாளிகையில் இருக்கும்போது இந்த மாதிரி அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் வரும்போது வந்து அவருக்கே ஃபெட்டப் ஆயிடுச்சு. நீங்க திரும்ப கொண்டு வாங்க. அவரு லோக் பவன்ல இருந்து கிளீனா சொல்லியிருக்காங்க, நாங்க எதனால அதை ஏத்துக்கலன்றது. ஏன்னா அவங்க வேற சொல்லியிருக்காங்க, இதை வந்து நாங்க அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலுக்கு கூட ரெஃபர் பண்ணியிருக்கோம். அந்த அவர் சொன்ன அறிவுறுத்தின் பேர்ல தான் சொல்லியிருக்காங்கன்றது அவர் கிளீனா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இது எங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கே சார் குமேந்திரன் சொல்ல மாதிரி விஜய் அவர்கள் அந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல்ல போய் எடப்பாடி அவர்களை சந்தித்தாருவீங்க, களம் வேற மாதிரி இருந்திருக்கும். சாதாரண அது வந்து லாஜிக்கலா சரியா இருந்திருக்கும். இல்ல நான் என்ன சொல்ல ஒரு களம். ஏன்னா அவர் முதல்ல அரசியல்ல இப்போ ஒரு வந்திருக்காருன்னா, ஏன்னா அவர் தொடர்ந்து வந்து திமுகவுக்கு மாற்றா பேசியிருக்காரு, மத்திய அரசு வந்து அதையும் தாக்கி பேசியிருக்காரு. மாற்றாதான் இல்ல திமுக மாற்றா தான் பேசியிருக்காரு, எதிராக பேசியிருக்காரு, மத்திய அரசுக்கு எதிராக பேசியிருக்காரு. அதிமுக வந்து ரொம்ப பெருசா கடைசியில ஒரு பரப்புரையில தான் இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிறத அவர் பார்த்து மீட் பண்ணியிருந்தார் வைங்களேன், அந்த களம் வேற மாதிரி இருந்திருக்கும். இது என்ன ஆயிடுச்சுன்னா விஜய் அவர்கள் காங்கிரஸ் ஒரு பார்ட்டியா ரெகக்னைஸ் பண்ணி 5 சீட்டு வாங்கிக்கிறாரு. அவர் வந்து அதிமுக ஒரு பார்ட்டியா கூட பார்க்கலன்ற மாதிரி தான் ஒரு வியூ இருக்குது. நான் கட்சியா கூட பார்க்கல. அப்படின்ற போது எடப்பாடி அவர்களுக்கு வந்து அவருக்கு ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, அவர் இத்தனை வருஷம் அரசியல் இருக்கும்போது அவருக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறச்சே இனிமேட்டு அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது அவர் சொல்ற மாதிரி வந்து எப்படி போக போகுது. ஏன்னா அவருக்கு கட்டாயம் இப்போ 6 தேவை. அது யார் எங்கேருந்து எடுக்க போறாரு. இல்ல விஜய் ஆட்சி அமைப்பார்னு நினைக்கிறீங்களா? விஜய் ஆட்சி அமைப்பாருங்க, டெஃபினட்டா ஆட்சி அமைப்பாரு. ஆளுநர் அழைச்சிருவாரா? அதாவது இவர் சொல்ற மாதிரி ஆளுநர் அழைச்சிருவாரா? அதாவது ப்ரொசீஜரலா அழைப்பாரு. ஆனா அந்த ஆட்சி வந்து ஒரு நம்பர் இல்ல எப்படி அழைப்பாரு? இல்ல அதான் சார், இந்த நம்பர் வந்த பிறகு அழைப்பாரு. நம்பர் எப்படி வரும்? அந்த நம்பர் இப்போ திமுக கூட்டணிகள் வந்து கேட்டிருக்காங்க, சரி பரவாயில்ல நீங்க போங்க, போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க, சரி பரவாயில்ல போங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வரும்போது வரும் கடை எப்பது வரும்போது அதான் ஒரு கன்சர்ன் வருதுன்னா அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் யோசிங்க. அப்படியே அதே மீறி இந்த ஆட்சி வந்து விட்டால் 6 மாசம் தான் நிக்கும். 6 மாசம் தான் நிக்கும். 6 மாசம் தான் நிக்கும். அது எப்படி தெளிவா சொல்றீங்க? இல்ல டெஃபினட்டாங்க. ஏன்னா ஒரு 2 முதல்வர் வேட்பாளர்களும் பாத்தீங்கன்னா 234 பகுதியை போய் கேன்வாஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வந்திருக்காங்க. இவரு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் முடிஞ்சே வந்துருச்சு. இல்ல அப்படி இருக்கறச்சே அவர் ஃபர்ஸ்ட் ஹீட்டே பாருங்க, உங்ககிட்ட இருக்கு ஆட்சி அமைக்க முடியல, இதுதான் அரசியல். அவர் இப்பதான் அரசியல இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஏபிசியே படிக்கிறாரு. அப்படி இருக்குது அரசியல்ல இப்பதான் படிக்கிறாரு, இன்னும் இருக்கு படிக்கிறதுக்கு இருக்கு. அப்படி இருக்கச்சு இத்தனை 107 எம்எல்ஏக்கு கட்டி அடைத்து அவரால் நடத்த முடியுமால நம்ம பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். நம்ம முதல் செய்தியை பார்த்தோம், ஒரு எம்எல்ஏ உடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் எப்படி வந்து தலைப்பு செய்தியா மாறுது. அந்த மாதிரி இனி வரப்போற காலகட்டத்தில் எப்படி அவர் வந்து கண்ட்ரோல்டா எடுத்துட்டு போறான்ற பொறுத்து தான் பார்க்கணும்.